காங்கிரஸ் கட்சி திமுகவை விட்டு வெளியேறினால்தான் அந்த கட்சிக்கு வளர்ச்சி, வாக்கு வங்கி அதிகரிக்கும் என்பது ஒன்று. இன்னொன்று, இந்த ஜனநாயகன் திரைப்படம் மூலமாக திரைப்படம் வெளிவந்தால் அது வந்து இந்த பொங்கலுக்கு வெளியானதை விட இப்போது வெளிவந்தால் அது வசூல் மற்றும் அதனுடைய விஜயோட செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறார். உண்மையிலே இந்த படத்தினால புதிதாக விஜய்க்கு அதிகமான செல்வாக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல, அந்த செல்வாக்குங்கிறதுங்க ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. படத்தை பார்ப்பாங்க கருத்தை. அதாவது பட ரசிகர்கள் பொது நானே கூட நாளைக்கு போலாம் என்ன அது ஒரு விஷயம். ஆனா இப்ப ஒண்ணும் இல்லை சார். இப்போ நந்தகுமாரன் சொல்றது சரிதான். இப்போ காங்கிரஸ் கட்சி திமுகவோட இவ்வளவு ஆண்டு காலம் இருந்ததுங்க. இப்போ பிஜேபி தான் எல்லா கட்சிகளையும் வந்து அழிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப திமுக காங்கிரஸ் வாழ்த்திச்சுங்களா? இப்போ 25 சீட் கொடுத்தவங்க ஏன் 50 சீட் தர காங்கிரஸுக்கு திமுக ஒரு வாக்கு தரமானிக்குது? இப்ப விசிகாவுக்கு 6 கொடுத்தோம் 12, மதிமுகவுக்கு 6 கொடுத்தோம் 12. சொல்லுங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 12 தரேன்னு சொல்லுங்க. அப்பதான் வளர்ந்து அர்த்தம். அப்போ நீ யாரு வளர்த்தீங்க? அப்போ இந்த நிலையில் தான் காங்கிரஸ் தேசிய கட்சி சீட் கேட்டது பிரச்சனை இல்ல, ஆட்சியில் பங்கு கூடுதலாக எங்களுக்கு மத்திய அமைச்சரவையில் பங்கு என்ற அளவுக்கு அவர்கள் நிபந்தனைகள் வைத்ததாகவும் அதனால்தான் சிக்கல் என்றும் கூறுகிறார்கள். சார், அதாவது இது வந்து புதுசு இல்லை சார். ஏற்கனவே 2 முறை அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து திமுக. ஒன்னு 1980 ஆனா இந்திரா காந்தி இருக்கும் போது 117 தொகுதி கூட போட்டி இல்லை, 112 தான் திமுக நின்றுதுங்க. 117 காங்கிரஸ் இருந்தது. அப்போ அன்றைக்கு கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்ட கட்சி திமுக. அதே மாதிரி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருக்கிற போது திமுக மைனாரிட்டி ஆட்சி நடத்துங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையை எப்படியாவது கைப்பற்ற வேண்டிய நினைப்பு காங்கிரசுக்கு வருவது இயல்பு. அதுதான் வளர்ச்சியும் கூட. பிஜேபி இருக்கா சார்? அந்த எண்ணம் அதிமுக கூட்டணியில பிஜேபி அதிமுக அந்த மாதிரி வாய்ப்பை தரவே இல்லை. அதுதான் முக்கியம். அதாவது அந்த மாதிரி ஒப்புக்கொண்டு குறைவான தொகுதியில அதிமுக போட்டியிடவே இல்லை. அதாவது 2 முறை வாய்ப்பு கொடுத்தது, வாய்ப்பு கிடைத்த திமுக சொல்றாரு. எனவே காங்கிரஸ் கட்சி தன்னை நடுமா சொன்ன மாதிரிதான் திமுகவிலேயே தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவதே சிரமம். காங்கிரஸ் அழிந்து கொண்டே போகிறது. எனவே அவர் வெளியே சென்றாலும் மாறி கூட்டணி அமைத்தாலும் நிச்சயமா காங்கிரசுக்கு ஒரு 70 பேர் நிக்கலாமுங்க. காங்கிரஸ் வெளியே போன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல் பொங்கலூர் மணிகண்டன் வரை வந்து ரொம்ப ஆவலா இருக்கிறீங்க. உண்மையிலே அது வெளியில போறதுனால இப்ப அவங்களுக்கு உண்மையிலே நண்பன் நீங்க நினைக்கிறீங்க? பொதுவா சொல்லுங்க, கட்சி இல்லாம சொல்லுங்க. வெளியில போனா அவங்க ஒரு சீட்டா ஜெயிப்பாங்க சார். நீங்க இல்ல கண்ணன் சாரை பொறுத்தவரையில மென்மையா ஆனா கடினமான கேள்வி எனக்கு தெரியும். இப்ப நீங்க அதிமுக விரும்பல என்ன சொல்றாருன்னா, இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை அழித்துதான் சொன்னீங்க. அப்ப திமுக காங்கிரஸ் வளர்த்துக்கோம்ல, வளர்க்குன்னு சொன்னா வாய்ப்பு 70 கொடுங்க. கொடுக்க மறுத்தின்னு சொன்னா வெளியே போனா 77 பேருக்கு வாய்ப்பு இருங்க, 80 பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் திரும்ப இந்த 25 பேரையே நிறுத்தி கொண்டு அவர்கள் மட்டுமே பதவி சுகத்தை அனுமதி கொண்டதால் கட்சி அப்படி அடுத்த நிலைக்கு போகுங்க. பொதுவா பேசுறான். அப்போ அடுத்த நிலைக்கு செல்ல வேணுங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் வருங்க. காங்கிரஸுக்கு வரும், கம்யூனிஸ்டுக்கு வரும், மதிமுக வரும், பிஜேபிக்கு வருங்க. காங்கிரஸ் கேட்பது நியாயம். ஓகே, காங்கிரஸ் நியாயம் பொங்கல் பண்ணி தான். ஓகே, இப்போ இந்த தேமுதிக அதனுடைய நிலைப்பாடு இவ்வளவு தாமதமாக இன்னும் முடிவெடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் ஒரு சீட் பிரச்சனை. தேமுதிக ஏற்கனவே அது அதிமுக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டு விட்டது. தொடர்ச்சியாக அந்த யாருடன் கூட்டணி என்பது தொடர்பாக இன்னும் முடிவெடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இல்ல, நல்ல கேள்விங்க. பிரேமலதா அவர்கள் ஆமா சரியான கேள்விங்க. அதாவது திருமதி பிரேமலதா அவர்கள் மிக தெளிவா சொன்னாங்க. அதாவது தேர்தல் அறிவிக்கப்படல, வேட்பாளர் பட்டியல் வெளியே வரல, எந்த கட்சியும் தேர்தலில் போட்டிட்டு தயார் ஆயத்தமாகல. அதாவது இப்பதான் பூர்வாங்க பேச்சு நடக்குது. எனவே கால அவகாசம் சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே அதிமுக 26 மாநிலங்களவை தொகுதியை அளிப்பதாக உறுதி கொடுத்திருக்கு. அந்த உறுதி நிச்சயமாக நடக்குங்க. அதாவது இது வந்து எந்த ஒரு கட்சியும் நிர்பந்திக்க முடியாதுங்க. தேமுதிக அதிமுக விரும்புவது வரவேண்டும் நல்லா நினைக்கிறார் மறுக்கல, ஆனா நிர்பந்திக்க முடியாது. முடிவெடுப்பது அவருடைய விருப்பம் தான். அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதுதான் இரு பக்கத்திலும் உள்ள நியாயமான நிலைப்பாடு. அதிமுக வந்தால் வரவேற்கும், மிகச்சரியான நிலைப்பாடாக அது அமையும். இல்லாவிட்டால் ஏற்கனவே 1/2% இருக்கிற தேமுதிக மேலும் சரிவு சந்திக்கும். நிச்சயமாக காங்கிரஸ் கூட தக்க வைக்குதுங்க. அந்த வாய்ப்பு கூட தேமுதிக இல்லாம போகும். எனவே தேமுதிக உரிய நேரத்தில் உரிய முடிவை எடுத்தால் மட்டுமே அந்த கட்சி நிச்சயமாக நீடிக்குங்க. இல்ல தொடர்ந்து இப்படி தாமதப்படுத்திக் கொண்டே இருப்பது அவர்கள் ரொம்ப பேர வலிமையை வந்து இரு தரப்பிலும் முன்னிறுத்துவதாக ஒரு பேச்சு அந்த கடலூர் மாநாட்டிலே அதை அவங்களே சொன்னாங்க. அதுக்கு அந்த சுதீஷன் சொன்னாங்க,
நம்ம பிரேமலதாவும் சொன்னாங்க என்னன்னா, இந்த மாதிரி நாங்கள் பேரம் பேசுகிறோன்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்கன்னு அந்த மாநாட்டிலே அறிவிச்சிட்டு, ஆனால் கூட்டணி யார் கூட இன்னும் முடிவு பண்ணலன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு இப்போது தொடர்ச்சியாக அவர்கள் இப்படியே எந்த கட்சியுடனும் செல்வது என்பது குறித்து ஒரு திட்டவட்டமான முடிவை அறிவிக்காமல் இருப்பது, இது தேமுதிகவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிட் டெஸ்ட் விஜயகாந்த் இல்லாமல் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். இந்த தேர்தலில் இவ்வளவு தூரம் அவர்கள் இழுத்தடிப்பது, நீங்கள் கூறியது போல தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை, ஆனால் அனைத்து கட்சிகளும் 2 அணிகளாக பிரிந்து விட்டனவே. 2 கட்சி தான் இருக்குது. தேமுதிக இருக்கு, இன்னொன்று பட்டாள் மக்கள் கட்சி ராமதாஸ் இருக்கு, மற்ற எல்லாம் இருக்கிறாங்க. அப்படியே இதுல ஒரு அணியில இருப்பதற்கு அவருக்கு என்ன தயக்கம்? கண்ணன் சார், நீங்க கேட்டிருக்கிறது உண்மையிலேயே மிக சரியான கேள்வி. வெளிப்படையா சொல்லிடுறது, அதாவது நீங்க சொன்ன கேள்வி எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு விவாதமாக உருவாயிட்டு இருக்கு. தேமுதிக மீது ஒரு கருத்துரு உருவாயிருக்குது. அதாவது பேரம் பேசுறாங்க, அதாவது பேசுறாங்களா இல்லையா இரண்டாவது விஷயம். ஆனால் மக்கள் மத்தியில பரவக்கூடிய செய்திக்கு காரணம் என்ன, நீ குறிப்பிட்ட மாதிரியே அந்த மாநாட்டிலேயே சுதீஷ் பேசுறதா, அதாவது இவ்வளவு மக்கள் நம்ம இருக்காங்கன்னா பேரம் பேசுவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ பேரம்ங்கிறது பணம் பதவி இரண்டுமாக இருக்கிறதா என்கிற செய்தி எல்லா மத்தியிலும் நிச்சயமாக உண்டு. தேமுதிகவுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை உருவாக்குதுங்க. ஆனா புரிஞ்சுக்கலாம்னு தெரியல.